இந்த காணொலியை பார்க்கறதுக்காக இந்த தருணத்தில் நம்ம சேனலுக்குள்ளே வந்த எல்லோருக்கும் வணக்கம். அர்ஜுனன் தவத்தில் இருக்கும்போது அந்த தவத்தை கலைக்கிறதுக்காக அர்ஜுனனுக்கு பல இடைஞ்சல்கள் வந்தாலும் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் தவத்தை அர்ஜுனன் வெற்றிகரமாக முடிக்கிறார். அப்படி முடித்து சிவபெருமான், உமா மகேஸ்வரி இவங்க 2 பேர்கிட்ட இருந்த அர்ஜுனன் சில வரங்களை வாங்கிக்கிறாரு. அந்த வரங்களை வாங்கிறது தான் இந்த வீடியோவில் அர்ஜுனன் தபசு அப்படின்ற நாடகத்தின் வாயிலாக இந்த காட்சிகளை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கையிலாய சென்று எவ்வாறாக சிவபெருமனை கோரிக்க போனேன். எத்தனையோ பெண்கள் தாய்மார்கள் தங்குமார்கள் எனக்கு ஒரு வரமான இவங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த தடாகப்பட்டு எப்படி தாண்டி போக வேண்டும்? ஆரகண்டா கைலாசே இருந்தாலும் உமா மகேஸ்வரியும் அப்பனாய சிவபெருமானும் காட்சியிருக்கிறோம். அர்ஜுனா கடவுள் என்று பாராமல் ஆடி என்று கூறுகின்றோம். நாம் வாயினால பேசக்கூடிய நாட்டு வேண்டாம் வேண்டாம். அதாவது ஒரு பெற்ற பிள்ளை ஏதாவது ஒரு தவறு செய்தால் எப்படி மன்னிக்கிறோமோ அதுபோல் உன்னையும் மன்னித்துக் கொள்கிறோம்.
இருந்தாலும் என்னை கோரி கடும் தவம் புரிந்திருக்கிறாயே, எதற்காக இந்த தவம்? ஆமா ஆமா அர்ஜுனா சாமி அப்படி இதோ பெற்றுக்கொள் அரகர மகனே. நினைத்து போய் தவம் செய்தால் உனக்கு கிடைக்கும். எப்ப எனக்கு தேவைப்படும் போது உங்களை நினைத்தால் உனக்கு வருவப்பா. இந்த விலாகம் என்று சொல்லக்கூடிய வில்லு கிடைக்கும். மற்றொரு அதை மட்டும் கிடையாது. இந்த 8வது நாட்கள் வரக்கூடிய பேரண்டன் பேரனுக்கு இருவரை கணவன் மனைவர்கள் திருமணமாகி 60 வருடம் ஆகி குழந்தைகள் என்ற எண்ணத்தில் முறையிட்டார்கள். ஆடவர் சிவபெருமானக்கூடிய தவம் செய்ய போகிறேன், உங்களுக்கு ஒரு குழந்தை வரம் வாங்கி வருகிறேன் என்று சொல்லி அவங்க வாக்கு பெற்றிருக்கிறேன். அவங்களுக்கு ஒரு குழந்தை வரம், அதே போல குழந்தை வரத்து தருகிறேன், பெற்றுக்கொள். அப்படியே தந்தோம். அது மட்டும் கிடையாது. 7வது வருடம் வரக்கூடிய நேரத்தில் ஒரு ஏழக்கண்ணி பெண்ணானவள் எனக்கு நான் சிவப்பெருமானை திருமணம் செய்கிறேன் என்று சொன்னார். நான் சிவபெருமானை கோயில் தவம் செய்து முடித்துவிட்டு வாங்கி வரப்போது ஒன்று நான் திருமணம் செய்கிறேன் என்று சொன்னேன். எனக்கு இப்போதான் 32 இருக்கிறது. எந்த அவயம் எனக்கு குறையாமல் இருக்க வேண்டும். காலமாக தெரியாது. அதே போல சிவபெருமான போய் தவம் செய்ய போறேன் எனக்கு வரம் வேண்டும் என்று எண்ணத்தில் கேட்டிருக்கிறார். நான் கடவுள் என்று அந்த அம்மா என்ன நினைத்து பாதிக்க வைத்திருக்கிறார். ஏன்னா ஒரு பொழுது என்னோட வாக்காகப்பட்டது பழுதாக கூடாது. அதனால அந்த அம்மையாருக்கு என்ன வரம் கேட்டுச்சோ அந்த வரமாகப்பட்டது வரவில்லை.